ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தரோ சேனல். நிறைய வகையான கேசரி சாப்பிட்ருப்பீங்க. தேங்காய் பாலில் கேசரி செய்து சாப்பிட்ருக்கீங்களா? தேங்காய் பால் கேசரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தேங்காவை பால் எடுத்துக்கணும். இந்த தேங்காவிலேயே அரை கப் அளவுக்கு தேங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த தேங்காவை நம்ம பால் எடுத்துடலாம். 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கையளவுக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் இந்த நெய்யிலேயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய்யோடவே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். ரவையை வறுத்தி எடுக்கும் போதே இன்னொரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரவையும் நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சூடோடவே இதோட சேர்த்துடலாம். தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்ததும் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியை சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அதில் கட்டி எதுவுமே இல்லாமல் ஒரே மாதிரி வெந்து வரும். சின்ன சின்னதாக கட்டி எதுவும் இருந்தாலும் உடனே ஆப்பையை வச்சு லைட்டாக உடச்சி விட்டுருங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலையே அது நல்லா இறுக்கமாயிடுச்சு. ரவை இப்போ பாதி அளவு வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பாலும் 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பாலையும் சேர்த்ததும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால்லையே ரவையை முழுசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவை 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்துடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அந்த தேங்காய் துருவலை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் துருவலை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவையை முழுசாக வேக விட்டுடலாம். இப்போ ரவை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இதோட 1.5 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே இது கொஞ்சம் தண்ணியாக வந்த மாதிரி வரும். மறுபடியும் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா இறுக்கமாயிரும். சீனியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் கிஸ்மிஸையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் கேசரி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.